நல்லா மழை பெய்யுது. இதுக்கு முன்னாடி கிணறு தண்ணி கீழே வத்தி போச்சு, தண்ணி இல்லை. காட்டில் இருக்கிறவங்களும் தண்ணி குடிக்க இங்கே ஊருக்குள்ள வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. எல்லா பக்கமும் ரொம்ப டிமாண்டு. அப்போ நீர் இருக்கிற இடத்துல மோட்டார் எடுத்துகிட்டு போய் நீர் இருக்கிறது கொஞ்சம் இது பண்ணி டேங்க்ல கொஞ்சம் சப்ளை பண்ணலாம். கூடுதல் பயிர்ப்பாளர் 4 தடவை இறங்கிருக்கோம். 4 எக்கர் நீங்களும் வந்து ஒரு 4 ஏரியில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் சார், ஒரு ஏரியில் வந்து அதாவதுங்க, ஒரு வேலை செஞ்ச வேலையை தான் திரும்ப திரும்ப செய்கிறீங்களே ஒழிஞ்சு இல்லாத இடங்களுக்கு வேலை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்போ எல்லா பக்கமும் செய்கிறீங்க. இந்திரா நகரில் இப்போ ஜல்ஜீவன் திட்டம், அதே மாதிரி 15வது நிதிக்குழு மானியத்தை பைப் லைன் போட்டிருக்கிறீங்க. எந்தெந்த ஊருக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு பைப்பில் தண்ணி வருது யாராவது சொல்ல முடியுமா? பைப் மட்டும்தான் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் அதுக்கான தண்ணி எங்கேயுமே வர கிடையாது. ஏங்க, மக்கள் வரி பணத்தில் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பைப் போடுறீங்க. ஜல்ஜீவன் திட்டம் 5வது நிதிக்குழு மானியம்னு சொல்லிட்டு பைப் போடுறீங்க. அது தண்ணி ஒன்றும் விடக்கூடாது. தண்ணி எங்கே இருக்குது? பைப் போடுறது மட்டும் காசு இருக்குது. அப்போ பைப் போடும்போது அங்கே தண்ணி இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தான் பைப் போடணும். இப்போ வருஷ கணக்காக அது பைப் போட்டு பைப்பு வேஸ்ட்டாக போட்டு பைப்பு வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு தானே. அதே மக்களுக்கு அது இல்லாமல் அங்கே பைப் போட்ட இடம்லாம் பூரா ஸ்டாண்ட் பைப் எங்கே தூக்கி இருக்குது அவங்கள்ட்டலாம் வரி வசூல் பண்ணுறீங்க. அந்த வரி வசூல் பண்ணால் அந்த பகுதியில் இருக்கிறவங்க அவங்களுக்கு தண்ணி வருதா அப்படின்னு யாராவது செக் பண்ணுறாங்களா? செக் பண்ணுறது கிடையாது. ஆனால் வெள்ளாளவண்டத்தில் 3/4 ஊருக்குள்ளே மட்டும்தானே தண்ணி வருது. ஊருக்குள்ளே மட்டும்தான் தண்ணி வருது. ஜல்ஜீவன் திட்டம் போட்ட பைப் லைனில் எத்தனை நேரம் தண்ணி வருது? தண்ணி எங்கேயுமே அவுட்டர் லைனில் எங்கேயுமே வரல. ஊருக்குள்ளே மட்டும்தான் ஜல்ஜீவன் திட்டம் தண்ணி வருது. காட்டுப்பகுதியிலெல்லாம் பைப்பு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி போட்டிருக்காங்க. போட்டு கொடுத்துருக்கு. தண்ணி எத்தனை நேரத்தில் வருது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பார்த்தீங்கன்னா மயிலக்காட்டு பக்கம் அந்த பக்கம் தண்ணி வரல. இந்திரா நகர் பக்கம் தண்ணி வரல. புதுப்பட்டி இப்போ குடியிருப்பு பகுதியில் வரல. அதே மாதிரி கிழக்க வரல. எல்லா பக்கமும். ஆனால் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் செலவு பண்ணி பைப் போட்டிருக்கிறீங்க. சார், நான் என்ன சொல்கிறேன்னா, தண்ணி வர மாதிரி இருந்தால் பைப் போடுங்க, இல்லைன்னா போடாதீங்க. கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அவ்வளோ பெரிய டேங்க் கட்டிங்க. இது குட்டைக்கிட்ட டேங்க் கட்டிட்டீங்க. அதை கட்டிட்டு தண்ணி எங்கே ஏற்றிருக்கிறீங்க? ஆனால் பைப்பெல்லாம் பிடுங்கி போட்டு தானே கிடக்குது. ஏற்றிச்சு நீங்கள் சொல்கிறீங்க. எங்கள் வாங்க, எங்களுக்கு காட்டுங்க. எங்களுக்கு வந்து நேரடியாக காட்டுங்க. லட்சக்கணக்கில் மக்கள் பண்ணுற வரி பணத்தை வந்து இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணக்கூடாது. பல லட்சம் போட்டு கட்டுறீங்க, விட மாட்டீங்க. அது வெடிச்சு போய் ஊத்துது கீழே புது டேங்க். இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, ஆப்ரேட்டர் இல்லையாமா, ஆப்ரேட்டர் இல்லைங்கிறாங்க. 2வது தண்ணி இல்லைங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு அந்த டேங்க் போடுறீங்க? ஐயா, தண்ணி எடுத்துட்டு எத்தனை பேர் விளையாடலாம்? மேடம், எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? எத்தனை பேருங்க வராங்களா? என்ஆர்ஜிசியில் எத்தனை பேருக்கு வேலை தண்ணி விடுறவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க? 2 பேர். யாருங்க? அது 4 பேர் நிரந்தர பணியாளர். என்ஆர்ஜிசியில் எத்தனை பேர்த்துக்கு வேலை? எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க அவங்களுக்கு? 3000 ஒரு ஆளுக்கு. லீக்கேஜ் அடைக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க ஒரு லீக்கேஜுக்கு? நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் உட்காடுறீங்க, எல்லாம் கணக்கு வழக்கு. ஐயா, இங்கே பாருங்கள். அது இல்லை, நீங்கள் கணக்கு வழக்கு பார்க்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்கல்ல. சரி, சார்கிட்ட கேளுங்க. சார், எவ்வளோ சார் ஒரு லீக்கேஜ் அடைக்கிறதுக்கு எவ்வளோ சார் சம்பளம்? அது கொஞ்சம் பாருங்கள். அது என்னன்னு பாருங்கள். அந்த இன்னும் நோட் வைங்க.